எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். குக்கரில் தான் செய்ய போகிறேன். 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை லைக் பண்ணாதவோ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல குக்கரை நம்ம கேஸில் வச்சுக்கலாம். வச்சுட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பிரியாணி இலை 2, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்பைசஸை இது கூட சேர்த்துக்கலாம். கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். கூட 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சேர்த்து வதக்கிக்கலாங்க. இது கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பத்தாமல் இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட்டில் பார்த்து சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதை கையில் எடுத்து சேர்த்துக்கிறேங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். புதினா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே ஒரு 50 ml தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஆச்சி பிரியாணி மசாலா தான் நான் எடுத்துருக்கேன். அது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி தான் சேர்த்துருக்கேன். இது கூட நார்மல் சில்லி பவுட்ரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட சிக்கன் சேர்த்துக்கலாம். 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். சேர்த்துக்கலாம். சிக்கன் ஒரு 50% வெந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாதியில் வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் 2 கப் அரிசி எடுத்திருந்தேன். அதுக்கு 3 கப் தண்ணி ஊற்றி 1 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்து குழையாமல் நல்லா வந்துருச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.